அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டுக்கான வாக்குத்தத்த வசனத்தை நாம் பார்க்கலாம். இந்திய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோ 15 வருஷம் கூட்டுவேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு எசேக்கியா என்ற ஒரு தேவ மனிதனை குறித்து ஆண்டவர் நம்மோட பேசுகிறார். இன்றைக்கு எசேக்கியாவுக்கு அல்ல, எசேக்கியாவை போல இருக்கிற நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எசேக்கியாவோட கண்ணீரை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கண்ணீரோட வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியாவுக்கு ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார். ஏசையா என்ற தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அவரிடத்தில் வந்து அவனை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிழக்க மாட்டாய், நீ மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்போ அவனுடைய மனசு எவ்வளவு வேதனையா இருக்கும். ஒருத்தர் வந்து, நீ இந்த வியாதி நிமித்தமாக நீ மரித்து போவீங்க, நீ இறந்து போயிருவ, ஜீவன் விட்டுடும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷனை ஒரு டாக்டர் சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒரு நிமித்தமாக நம் வீட்டில் இருக்கிறவர்கள் சொல்ல, நீ எல்லாம் ஏன் உயிரோட இருக்க, செத்துரு இப்படிலாம் சொல்லி வேதனைப்படுத்துகிற ஜனங்கள் உண்டு. ஆனா வியாதி நிமித்தமாக ஆண்டவர் எசேக்கியாவுக்கு சொல்லுகிறார், நீ மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படி இருக்கலாம். ஆனால் எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி அவர் கேட்கிற காரியம் என்னவென்றால், அவர் கேட்டிருக்கலாம். அவர் எப்படி கேட்டாரோ, சுவர் புறமாக திருப்பி ஆண்டவருடைய சமூகத்துல அழுதிருப்பார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எத்தனையோ நாட்கள் அழுதிருக்கலாம். மனுஷர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எசேக்கியாவை கைவிடவில்லை. இன்றைக்கு உங்களையும் என்னையும் கைவிடாத தேவன் ஒருவர் உண்டு. இன்றைக்கு உன் கண்ணீரை ஆண்டவர் கேட்கிறார், உன் விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், உன் கண்ணீரை ஆண்டவர் கண்டேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு செவறுபுறமாக உன் படுக்கையில நீ அழுது கொண்டு இருக்கலாம், என்னோட கண்ணீருக்கு பதில் வரவில்லை என்று நீங்கள் வேதனையோட இருக்கலாம். பிரியமானவர்களே, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார், உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தருவார், உங்கள் வேதனையை ஆண்டவர் பார்க்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பேர் தேவ சமூகத்துல போய் அழுதவர்களுக்கு அற்புதம் உண்டு. நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு நொறுக்கப்பட்டு இருக்கலாம், வெறுக்கப்பட்டு இருக்கலாம், துக்கத்தோட இருக்கலாம், விரக்தியோட இருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு தான் கடந்து வருகிறது. பிரியமானவர்களே, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் நிமித்தமாக உங்களுக்கு வார்த்தைகள் வந்திருக்கலாம். ஐயோ, என் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு என்று நீ வேதனையோடு இருக்கலாம். அதே தீர்க்க தரிசியை ஆண்டவர், அவருடைய வாயை ஆண்டவர் தொட்டு திருப்புகிறார். நான் ஆயுசு நாட்களை கூட்டி தருவேன் என்று போய் சொல்லு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நீங்கள் வேதனையோட இருக்கலாம், பிரச்சனையோட இருக்கலாம், பாரத்தோட இருக்கலாம், வியாதியோட இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு கடைசி நிமிஷமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த வருடத்தின்
முதல் நாள்ல ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். உன் கண்ணீரை நான் கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன், உன் வியாதியை நான் சுகப்படுத்துவேன், நான் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன், கர்த்தர் நன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு எசேக்கியாவுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதம் செய்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் ஜெயமாக மாற்றி கொடுப்பார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதனையோட, எத்தனை ஆண்டுகள் நான் வேதனையோட காத்து கொண்டு இருக்கிறேன், இந்த வியாதி எனக்குள்ளாக இருக்கிறதே என்று நீ கண்ணீரோட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். எசேக்கியாவுடைய வாழ்க்கையை மாற்றின தேவன், அன்னாளனுடைய வாழ்க்கையை மாற்றின தேவன், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றியிருக்கார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயமான காரியங்களை செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு, உன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் ஒருவர் உண்டு, வானத்தின் பலகனினால் உங்களை நிரப்புகிற தேவன் ஒருவர் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நீராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு எசேக்கியா கூட எந்த மனுஷனை நோக்கி பார்க்கவில்லை, ஊழியக்காரை நோக்கி பார்க்கவில்லை, ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஆண்டவர் அற்புதங்களை செய்தார், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் என்று ஏசாயா அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். 38ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு எசேக்கியாவுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றுவார், அற்புதங்களை செய்வார், அதிசயமான காரியங்கள் நம் வாழ்க்கையில் செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு வேதனையோட, கண்ணீரோட, பாடோட, வியாதியோட, கடன் பாரத்தோட நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், துக்கத்தோட காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிற அந்த காலை வேளையில என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். தெற்கத்தின் வெள்ளத்தை திருப்புவதை போல உங்கள் சிறையிருப்பை தேவன் திருப்புவார். இன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை வாழ்க்கையில செய்து முடிப்பார் என்று நம்புங்கள், விசுவாசியுங்கள். நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, நீர் இன்றைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவி நாமத்தினால ஆண்டவரே, எல்லாம் பொல்லாத காரியங்களை எல்லாம் மாற்றி கர்த்தாவே ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை, ஒரு சமாதானத்தை நீர் கட்டளிடுவீராக ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளில பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. எல்லா துக்கங்கள் விலகட்டும் ஆண்டவரே, எல்லா இருள் விலகட்டும் ஆண்டவரே, அந்தகாரங்கள் விலகட்டும் ராஜா. இயேசுவி நாமத்தினால சமாதானம் உண்டாகட்டும் ராஜா. எல்லா பிரிவின் ஆவிகள் கட்டப்பட்டு போவதாக, எல்லாவற்றை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவீராக ராஜா. தடைகளை உடைங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துல ஆண்டவரே ஏசப்பா முயற்சி எடுக்கிறார்களோ வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. தடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி போடுவீராக, பலவீனமெல்லாம் நிர்மூலமாக்கி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இருள் விலகட்டும் ராஜா. எல்லாம் பொல்லாத காரியங்கள் குடும்பங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. இந்த நாளில ஏசப்பா உங்க கரத்தினால அப்பா, உங்க கிருபையினால நீங்க ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுவீராக. இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிற ராஜா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஏசப்பா ஒவ்வொருவரோடு இருக்கும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. வேலி அடைங்க ஆண்டவரே, தேவைகளை சந்திங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை நீ கட்டளிடுவீராக ராஜா. தட்டைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் அப்பா. பெரிய காரியங்களை செய்து முடிப்பீராக ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, என்னென்ன விண்ணப்பத்தோட காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏசப்பா கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா, விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்ற வசனத்தின்படி கர்த்தர் கிரியை செய்வதாக ராஜா. எல்லா தடைகளை நிர்மூலமாக்கி போடுவீராக. இந்த வார்த்தையை உங்க ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பெரிய காரியங்களை செய்து முடிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.